சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 57,080 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 100 ரூபாய்க்கு விற்பனை. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நடப்பு நிதியாண்டிற்குள் அனைத்து வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு இன்று பிற்பகல் 1 மணி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அம்பேத்கர் பெயருக்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் அடுத்த 7 ஜென்மத்திற்கு சொர்க்கத்திற்கு சென்றிருக்கலாம். அமித்ஷாவின் பேச்சுக்கு எதிராக மக்களவையில் காங்கிரஸ் கட்சி ஒத்திவைப்பு தீர்மானம். கேரளாவில் இருந்து கொண்டு வரப்படும் கழிவுகளை மீண்டும் அவர்கள் பகுதிக்கே தமிழ்நாடு அரசு அனுப்பி வைக்க வேண்டும். கேரளாவை கண்டித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிக்கை. திண்டிவனம் அடுத்த ஜக்காம்பேட்டை அருகே ஐயப்ப பக்தர்கள் பயணித்த வேன் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. 20ற்கும் மேற்பட்ட பக்தர்கள் படுகாயம். டிடிவி தினகரனின் கற்பனைக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. பாஜக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அதிமுக அழியும் என்ற டிடிவி தினகரன் கருத்துக்கு ஆர்.பி. உதயகுமார் பதில். ரஷ்யாவின் அணுசக்தி மற்றும் ரசாயன ஆயுத படைப்பிரிவு தலைவர் ஜெயரல் ஈகோர் கிரில்லோவ் மாஸ்கோ வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழப்பு. உக்ரைன் தாக்குதலுக்கு தக்க பதிலடி தரப்படும் என ரஷ்யா திட்டவட்டம். வனுவாட்டு தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இடிந்து விழுந்த கட்டடங்கள். 14 பேர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளுக்கு இடையே பலர் சிக்கியுள்ளதாக தகவல். சென்னை துறைமுகத்தில் பின்பக்கமாக இயக்கும்போது பிரேக் பிடிக்காமல் கார் கடலுக்குள் பாய்ந்து விபரீதம். கடலோர காவல் படை அதிகாரி உயிர் தப்பிய நிலையில் கடலுக்குள் மாயமான ஓட்டுநரை மீட்க உறவினர்கள் கோரிக்கை. அமெரிக்காவுக்கு இந்தியா அதிக வரி விதித்தால் அவர்களுக்கும் அதே அளவுக்கு வரி விதிப்போம். இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்த டொனால்ட் ட்ரம்ப்.